என் ஃப்ரெண்ட்ஸாக சொல்கிறாங்க, எதுக்கு இந்த காலேஜில் போய் சேர்ந்த, இதுக்கு நீ சேராமே இருக்கலாம் சொல்லும்போது அது ரொம்ப லைட்டாக ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது, அதை விட ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அண்ட் அதேமாரி த வே த டீச்சர்ஸ் ட்ரீட் மீ அது இன்னை விட ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. உனக்கு அவங்களோட ஹெல்ப் தேவை. உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, உனக்கு இஷ்டம் இருக்குதோ இல்லையோ, நீ படிக்கிற காலேஜ்ல உனக்கு டீச்சர்ஸோட ஹெல்ப் தேவை. அண்ட் நீ உங்க காலேஜ் டீச்சர்ஸோட நீ பகை வச்சுக்கிட்டு, நீ அவங்கள வெறுத்துக்கிட்டு, அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு, நீ அதுக்கு எத்து நினைச்சிட்டு இருந்தனா காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய முட்டாள் நீ தான். இன்னைக்கு ஷோல சென்னையில இருந்து பிரியா ஃபோன் பண்ணிருக்காங்க. ஹலோ பிரியா, எப்படி இருக்கீங்க? ஹாய் அண்ணா, நான் பிரியா சென்னையிலேருந்து பேசுகிறேன். நான் ஜேபிஆர் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறேன். சில பிரச்சனை காலேஜில் நடக்குது. அந்த பிரச்சனை வீட்டில் போய் நான் சொல்லும் போது அது பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் யூடியூப்பில் உங்களோட ஷோ பார்த்தம்போது சரி உங்ககிட்ட சொன்னால் அது ஏதாச்சும் எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். ஸோ எங்கள் காலேஜ் என்ன பிரச்சனைன்னு நீங்கள் கேட்பீங்க. என் காலேஜ் என்னன்னா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டான காலேஜ். எங்கள் காலேஜ் பாய்ஸ் கேர்ள்ஸ் கூடலாம் பேசக்கூடாது சொல்கிறாங்க. ஸோ எங்கள் காலேஜில் நெயில் பாலிஷ் போடக்கூடாது, அப்புறம் ஷார்ட் ஹேர் இருந்தால் பின்னிட்டு வரணும்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு பின்ன முடியாது சொல்லும் போது தேசே இல்லை நீ என்ன ரூல்ஸ் தான், அது யாராலும் உன்னாலும் நிறைய பேர் கெட்டு போகிறாங்க, இல்லைன்னா நீ பிரின்ஸ்பாலை போய் பாரு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலி ஷால் எங்களுக்கு பின் பண்ணி போடணும். ஷால் என்ன பண்ணேன்னா ஒரே ஒரு சைடு மட்டும் பின் பண்ணிட்டு போனேன், இன்னொரு சைடு பின் பண்ண போனேன். அப்புறம் என்னோட ஹெச்ஓடி கூப்பிட்டு இப்படிலாம் ரூல்ஸ் இப்படி கிடையாது, பின்னா இப்படி தான் போடணும், இங்கே நீ மட்டும் படிக்கல, இங்கே பாய்ஸும் படிக்கிறாங்க, ஸோ ஒழுக்கமாக இருக்கணும். சில காலேஜ்லாம் ஷால் போடுறாங்க, ஆனால் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாலாம் நான் பார்த்ததில்ல. என் ஃப்ரெண்ட்ஸாக சொல்கிறாங்க, எதுக்கு இந்த காலேஜில் போய் சேர்ந்த, இதுக்கு நீ சேராமே இருக்கலாம் சொல்லும் போது அது ரொம்ப லைட்டாக ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது, அதை விட ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. அண்ட் அதேமாரி த வே த டீச்சர்ஸ் ட்ரீட் மீ அது இன்னை விட ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. லைக் நாங்கள் நார்மலாக இருக்கிற கிளாஸ் நடத்திட்டு இருந்தால் நாங்கள் 2 பேர் பேசிட்டு இருந்தோம், நானும் என் ஃப்ரெண்டும். திடீர்னு மேலேருந்து கீழே இறங்கிட்டு வந்து என் புக்கை வந்து கிழிச்சிட்டேன். ஏன் கிழிச்சிங்க கேட்கும் போது நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க, ரூல்ஸ் என்னதான் நீங்கள் பேசவே கூடாது, டீச்சர் நடந்துட்டு இருக்கும்போது எப்படி நீங்கள் பேசுவீங்க அப்படி சொல்லிட்டு எங்கிட்டே கேட்காம கிழிச்சிட்டாங்க. கிழிச்சிட்டு டேரெக்டாக போயிட்டு பிரின்ஸ்பாலை போய் பாருங்க சொல்லிட்டாங்க. ஸோ பிரின்ஸ்பால் என்னன்னா பேரண்ட்ஸ் கால் பண்ணுறாங்க. நான் அதே மாதிரி பாய்ஸ் கேர்ள்ஸ் கூடலாம் பேசக்கூடாது சொல்கிறாங்க. அதே மாதிரி காலையில் 5 AM நான் கிளம்புவேன். ஸோ ஐ ஹாவ் டு வேக் அப் அட் 4:30 கிளம்புனா தான் என்னால் பிடிக்க முடியும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் காலேஜ் பக்கத்துல படிக்கிறாங்க, அவங்கெல்லாம் லைக் 7க்கு தான் பஸ் வரும், எனக்குலாம் 5 வந்து எவ்ரிடே காலேஜ்க்கு போகணுமா. ஸோ இந்த டைமில் எனக்கு என்ன பண்ணுறது தெரியல. எனக்கு என்னதான் ரொம்ப ஸ்ட்ரெஸ், மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. மென்டலி என்னால் படிக்கவே முடியல. இதனால இந்த மாதிரி டீச்சர்ஸ் டார்கெட் பண்ணி பண்ணுறதுனால என்னால் படிக்க முடியல. ஃபிசிக்கலி ரொம்ப டயர்டாக இருக்கேன். ஸோ எனக்கு என்னன்னா நான் ட்ராப் அவுட் பண்ணிடலாமா இல்லை நான் என்ன பண்ணலான்னு எனக்கு ரொம்ப நீங்க இப்போ கன்ஃபியூஷனாக ட்ராப் அவுட் இருக்கு. பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு என்ன பிளான்? ஸோ எனக்கு இது வரைக்கும் பிளான்லாம் இல்லை, வீட்லயும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா என்னால இந்த காலேஜ்ல படிக்க முடியாது, இவ்வளோ ஸ்ட்ரிக்டா இருந்தாங்கன்னா என்னால படிக்க முடியாது. அப்போ சரி, அந்த நான் ஒன்னே டீச்சர் ஒன்று கேட்குறேன், இன்னும் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ நீங்க ட்ராப் அவுட் பண்ணாம இந்த காலேஜ்ல இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா worst case scenario என்ன ஆகும்? What's the worst case scenario that could happen? என்னால படிக்க முடியாது, நான் கான்சன்ட்ரேட்டே நல்ல ஸ்டடீஸ் பண்ண முடியாது. ஐ வில் நாட் டியூன் அப். இந்த காலேஜ்ல இருந்தா என்ன டியூன் அப்பே ஆக முடியாது. சென்னையில எவ்வளோ காலேஜ் டாப் காலேஜ் இருக்கு, ஸோ அந்த காலேஜ் இல்லாத இந்த காலேஜ்ல இருக்கு அப்படிலாம் இல்லை. இந்த காலேஜ் இருந்தா இட்ஸ் ஸ்கூல்ல எவ்வளோ லெவல் இருக்கோ அதே லெவல் தான், அதை விட என்னால இன்னும் மேலே போக முடியாது இந்த காலேஜை படிச்சேன்னா. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் நானும் என்னோட பேச்சுலர்ஸ் இன் இன்ஜினியரிங் என்னோட யூஜியை ஒன் ஆஃப் ஜேபிஆர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் படித்தேன் சென்னையிலேயே. அண்ட் ஐ திங்க் ஆல் ஆஃப் சவுத் இந்தியாவில் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஸ்ட்ரிக்டஸ்ட் காலேஜ். நானும் நீங்கள் இருந்த இடத்துல அப்படியே அதே மைண்ட் செட்டில் அதே ஃபீல்டோட நான் இருந்திருக்கேன். அண்ட் நான் அந்த காலேஜ் படித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது நான் சேர்ந்த மனுஷன் வேற, நான் முடிச்சுட்டு வெளியே வந்த மனுஷனாக இருந்தது வேற. ஒரு சீசன் ஆஃப் லைஃப் பிரியா. இது ஃபவுண்டேஷன் இயர்ஸ் அண்ட் ஃப்ரீடம் இயர்ஸ் என்னன்னு தெரியுமா? இல்லை, தெரியாதுண்ணா. ஃபவுண்டேஷன்னா அஸ்திபாரம். உங்களோட ஃபியூச்சர் லைஃபுக்கு இன்னைக்கு உங்களுக்கு 18, 19, 20 வயசு ஆகுதுன்னா இன்னும் நீங்க வாழ்க்கையில 60, 70, 80, 90 வருஷம் கூட வாழ போறீங்க.
அண்ட் இந்த வருஷங்கள் எல்லாமே ஃப்ரீடம் இயர்ஸா இருக்கணும்னா உங்களுக்கு இந்த வருஷம் இட்ஸ் அ ஃபவுண்டேஷனல் இயர். நீங்க கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க, எப்படி நான் வந்துட்டு அடுத்த 3 வருஷம் இந்த இடத்துல நான் பிழைக்க போறேன், எனக்கு இந்த இடத்துல பிடிக்கவே இல்லைன்னு. ஆனா உங்களுக்கு இது ஒண்ணுதான் உங்களுக்கு நிறைய பேருக்கு இல்லாத ஒரு அட்வான்டேஜ். ஸ்கூல்ல நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். அப்புறம் காலேஜ், இந்த மாதிரி காலேஜ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் இது நம்ம மிலிட்ரி போர்டிங் ஸ்கூல்ல போட்ட மாதிரி இருந்துச்சு. ரொம்ப டிசிப்ளின், ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ரொம்ப ரூல்ஸ். இவ்வளவு டிசிப்ளின்டா வாழணுமா அப்படின்னு கேட்டா இல்ல, வாழணும்னு அவசியம் இல்லை. ஆனா இந்த மாதிரி நிறைய ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடிங் இன் காலேஜஸ் லைக் திஸ். அண்ட் உங்களுக்கு நான் சொல்றது என்னன்னா, உங்க லைஃப்ல உங்க ஃபியூச்சருக்கு அத்தனை சுதந்திரமான வருஷங்களுக்கு நீங்க இந்த 3-4 வருஷத்துலதான் ஒரு அஸ்திபாரம் இருக்க போறீங்க. அதுக்கு தான் இது பேரு ஃபவுண்டேஷனல் இயர்ஸ். அத்தனை ஃப்ரீடம் இயர்ஸ் உங்களுக்கு ஹாப்பியா ஃப்ரீயா இருக்கணும்னா இந்த 4 வருஷம் யூ ஹாவ் டு ஃபார்ம் டிசிப்ளின். அண்ட் இந்த காலேஜஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போவாங்க, நான் ஒத்துக்கிறேன். சில விஷயங்கள் வந்துட்டு ஏன்டா பண்றாங்க, இதுக்கு ஒரு பேக்ரவுண்டே இல்லையே, இதுக்கு ஒரு ரீசனே இல்லையே, இது ஒரு ரூல் தேவையா அப்படின்னு இருக்கும். கரெக்டா? ஆமா. நீங்க காலேஜ் முடிச்சுட்டு ஒன்ஸ் நீங்க லைஃப் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா எல்லாமே வந்து ஈஸியா கம்ஃபர்டபுளா இருக்காது. லைஃப் வந்து எல்லாருக்கும் அண்ட் எல்லாருக்கும் நம்ம நினைச்ச பிளான் ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல ஒன் திங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ரெசிலியன்ஸ். ரெசிலியன்ஸ்னா என்ன புயல் வந்து என் படகை அசைச்சாலும் என் படகு இந்த தண்ணியில ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரைட்டா போவோன்ற ஒரு டிரைவ் இருக்கு பாத்தீங்களா, தட் இஸ் கால்ட் ரெசிலியன்ஸ். உங்க கேரக்டருக்கு இந்த காலேஜ்ல படிக்கிறது ஒரு ரெசிலியன்ஸ் பில்டிங் டைம். ஒரு ஃபவுண்டேஷனல் இயர்ல ஒரு முக்கியமான குவாலிட்டி, ஒரு ட்ரேட் கத்துப்பீங்கன்னா இட் இஸ் ரெசிலியன்ஸ் யூ வில் லேர்ன் ஹியர். நிறைய மற்ற காலேஜ்ல படிக்கிற பசங்களுக்கு அந்த ரெசிலியன்ஸ் இருக்காது. அதாவது என்ன கஷ்டம் இருந்தாலும், என்ன என் முன்னாடி தடையா இருந்தா கூட அதை செய்யணும்னு இருக்கு, நான் செஞ்சு முடிப்பேன். நீங்க என்ஜாய் பண்ணலனா கூட பண்ணணும்னு இருக்கு பாத்தீங்களா, தட் யூ வில் லேர்ன் ஹியர். அண்ட் லைஃப்ல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு என்ஜாய் பண்ணலனா கூட நீங்க அதை பண்ணி தான் ஆகணும். அண்ட் அப்படி இருக்கும் போதுட்டு இந்த காலேஜ்ல அந்த விதையை நீங்க விதைச்சிங்கன்னா அண்ட் இன் யுவர் ஃப்ரீடம் இயர்ஸ், இந்த ஃபவுண்டேஷனல் இயர்ஸ் முடிஞ்சு இந்த ஃப்ரீடம் இயர்ஸ் போகும்போது லைஃப் வில் பி மச் மோர் ஈஸியர் ஃபார் யூ. நிறைய பேர் காலேஜ் இயர்ஸ்ல ஃபன் பண்ணிட்டு அண்ட் லைஃப்ல தே ஸ்ட்ரகிள் லாட். 3 வருஷம் ஜாலியா இருந்துட்டு 30 வருஷம் கஷ்டப்படுவாங்க. அண்ட் உங்களுக்கு எப்படி தெரியுமா, நீங்க 3 வருஷம் கஷ்டப்படுவீங்க, ஆனா 30 வருஷம் நீங்க ஜாலியா ஃப்ரீயா இருக்கலாம். அண்ட் அப்படி இருக்கும் போதுட்டு இதை ஒரு டைம் யூ யூஸ் இட் டு யுவர் அட்வான்டேஜ். அங்க இருக்கிற டீச்சர்ஸ், அங்க இருக்கிற ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், அங்க இருக்கிற ஸ்டாஃப்ஸ், லேப் டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் நீ ஃப்ரெண்டா பிடிச்சிக்கோ, உன் ஃப்ரெண்டா ஆக்கிக்கோ. அவங்கள உன் ஃப்ரெண்டா ஆக்கிக்கிட்டு நான் இந்த 3 வருஷம் 4 வருஷம் அங்க இருக்கிற பாத்தியா, உன்னோட ஜேர்னி ரொம்ப ஸ்மூதா, ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்களையே வெறுத்துக்கிறீங்க, ஏன் உங்களை ஃப்ரெண்டா பிடிச்ச கூடாது? உனக்கு அவங்களோட ஹெல்ப் தேவை, உனக்கு பிடிக்குதோ இல்லையோ, உனக்கு இஷ்டம் இருக்குதோ இல்லையோ, நீ படிக்கிற காலேஜ்ல உனக்கு உன் டீச்சர்ஸோட ஹெல்ப் தேவை, உன் டீச்சர்ஸோட ஃபேவர் வேணும், உன் டீச்சர்ஸோட கைடன்ஸ் உனக்கு தேவை. அது இல்லாம நீ காலேஜ்ல சக்சஸ்ஃபுல்லா யூ கேன் நாட் கம் அவுட். அண்ட் நீ உங்க காலேஜ் டீச்சர்ஸோட நீ பகை வச்சுக்கிட்டு, நீ அவங்கள வெறுத்துக்கிட்டு, அவங்க கூட சண்டை போட்டுக்கிட்டு, நீ அதுக்கு எத்து நினைச்சுக்கிட்டு இருந்தனா காலேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பெரிய முட்டாள் நீ தான். அண்ட் அவங்க இருக்கிறது உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான். அங்க வந்து அவங்க சித்திரவதை பண்ணோன்ட்டுலாம் அவங்க எவ்ரிடே மார்னிங் எழுந்திரிச்சு அவங்க பஸ் ஏறி அவங்க காலேஜுக்கு வந்து சாப்பிட்டுட்டு உனக்கு கிளாஸ் எடுக்கல. தே தேர் டு டீச், உனக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு அவங்க இருக்கிறாங்க. அவங்களோட வேலை தே தேர் டு டீச் அண்ட் என்ஃபோர்ஸ் டிசிப்ளின். உனக்கு டிசிப்ளின் சொல்லித்தரதுக்கும் உனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கறதா இருக்கிறாங்க. நான் ஏன் கேட்குறேன், ஏன் அவங்களை நீ ஃப்ரெண்டா பிடிச்ச கூடாது? இத்தனை நாள் அவங்களை எதிரியா பார்த்த, நாளைக்கு அவங்க ஃப்ரெண்டா பாரு. இதை நான் கத்துக்கிட்டேன். நான் அவங்கள நிறைய பேர் நான் காலேஜ் டைம்ல வந்து நான் வந்து ஒரு பகையோட தான் பார்த்தேன், ஒரு எதிரியா தான் பார்த்தேன். அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்டா நான் நினைச்சதே பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க கூட பழகும் போது தான் தெரிஞ்சது அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் தான். அவங்களோட ஜாப் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னன்னா, ஸ்டூடெண்ட்ஸை அவங்க டிசிப்ளினோட அவங்க ட்ரெயின் பண்ணணும். அவங்களோட ஜாப் ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்ன சொல்லுது, ஐடி கார்டு இல்லைன்னா ஒருத்தனை புடி, அது அவங்களோட ஜாப் ரெக்குவயர்மெண்ட். அவங்க ஜாபை தான் பண்றாங்க. அவங்க உன்னை சித்திரவதை பண்ணணும், உன்னை வந்துட்டு அவங்க டார்ச்சர் பண்ணணும்லாம் அவங்க காலையில் எழுந்துச்சு வரல அவங்க வேலைக்கு, சரியா? பட் யூ கேன் ஆக்சுவலி கல்டிவேட் அ ஃப்ரெண்ட்ஷிப் வித் தெம். அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நீ வச்சுக்கலாம். அண்ட் இதை நீ ட்ரை பண்ணி பாரு. திஸ் வில் ஆக்சுவலி மேக் யுவர் காலேஜ் லைஃப் மோர் என்ஜாயபிள். உன்னோட காலேஜ் லைஃப்பை ரொம்ப என்ஜாயபிளா கொஞ்சம் ஸ்மூதா வச்சுக்கோ. நீ 4 வருஷம் அவங்கள பகைச்சிக்கிட்டு அவங்கள விரோதிச்சுக்கிட்டு நீ காலேஜ் லைஃப்பை ஸ்மூதா யூ கேன் நாட் கம் அவுட் ஆஃப் இட். ஆனா ஒன்னு சொல்றேன் பிரியா, நீ இந்த காலேஜ்ல டிராப் அவுட் ஆகாம நீ படிச்சனா 4 வருஷம் முடிஞ்சு when you step into the real world, நீ உண்மையான வாழ்க்கைக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போது you will be very different. உன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் மற்ற காலேஜ்ல படிக்கிறவங்களுக்கும் நீ இந்த காலேஜ்ல படிச்சுட்டு வெளியே வர ஸ்கூல் will be very different. You will have discipline, you will have
resilience, you'll have drive, you'll have work ethic, you'll have delayed gratification. இதெல்லாம் ஒரு குவாலிட்டிஸ் நீ ஃபியூச்சர்ல ஒர்க் பண்ற கம்பெனிக்கோ இல்லை நீ ஃபியூச்சர்ல ஸ்டார்ட் பண்ற ஃபேமிலிக்கோ இல்லை கம்யூனிட்டிக்கோ சொசைட்டிக்கோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான குவாலிட்டிஸ் ஒரு பர்சனுக்குள்ள இருக்குது. நீ காலேஜ்ல ஜாலியா சுத்தி இருந்தா இதெல்லாம் கத்துக்க மாட்டேன். இந்த மாதிரி குவாலிட்டிஸ்லாம் கம்ஃபர்டான இடத்துல வராது, கஷ்டப்படுற இடத்துல தான் வரும். The places where you struggle, the places where discipline is enforced, இந்த மாதிரி இடங்கள்ல. அண்ட் இதுல உனக்கு டைம் பத்தலனா, உனக்கு மார்னிங் உனக்கு 1.5 hours டிராவல், ஈவினிங் 1.5 hours டிராவல், 3 hours உனக்கு ஒன் டே டிராவல்ல நீ சும்மா வரனா, யூ கேன் டூ எனி திங் இந்த டிராவல் டைம். நீ ஒரு புக்கு படிச்சுட்டு வரலாம், யூ கேன் லிசன் டு ஒரு பாட்காஸ்ட் கேட்டு வரலாம், இல்லை ஏதாவது ஒன்று நீ ப்ரொடக்டிவா பண்ணலாம். உனக்கு எழுத பிடிக்கும்னு அந்த டைம்ல நீ எழுதிட்டு வரலாம். இந்த மாதிரி அந்த 3 hours யூ கேன் டூ எனி திங். நீ இதை யூஸ் பண்ணிக்கணும். இந்த 3 hours நல்லா யூஸ் பண்ணிக்கோ. அண்ட் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரல, இந்த வீட்டுக்கு வர டைம்ல உனக்கு என்னெல்லாம் ஹாபிஸோ இன்ட்ரெஸ்டோ பேஷனோ அதை டெவலப் பண்ணு. நீ போய் எல்லாரும் சுத்துற மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட சுத்தினா தென் காலேஜ் முடிக்கும் போது யூ வாண்ட் பி வெரி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் பீப்புள். கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்ல ரெக்ரூட் பண்ணும்போது ஒரு டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி எல்லாரும் இருந்தால் அவங்களுக்கு பிடிக்காது. ஏதோ ஒரு ஸ்கில், ஏதோ ஒரு டேலண்ட், ஏதோ ஒரு ஹாபி உங்ககிட்ட யூனிக்கா டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அது இட் வில் மேக் யூ மோர் வேல்யூபிள். அண்ட் இது உனக்கு ஒரு அட்வான்டேஜ் வரும் ஜாப் மார்க்கெட் பிளேஸ்ல. அண்ட் இப்போ நீ கால் பண்ண காரணம் கூட நீ வெறுப்புல தான் ஃபோன் பண்ண. கரெக்டா? உனக்கு காலேஜ் வெறுத்து போச்சு. உனக்கு காலேஜ் ட்ராப் அவுட் ஆனா கூட வெறுப்புல நீ என்னைக்குமே நீ ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. கிளாரிட்டியில எடு. உனக்கு ஒரு பர்பஸ்க்கு உன்னை காட் இந்த காலேஜ்ல வச்சிருக்காரு. தேர் இஸ் த ரீசன் வை யூ ஆர் ஹியர். மேபி அது உன் லைஃப் பெட்டர் ஆக்குதோ இல்ல உன்னை சுத்தி இருக்கிற லைஃப்ல பெட்டர் ஆகுதோ, நீ ஒரு காரணத்துக்கு இந்த காலேஜ்ல இருக்க. தேர்ஸ் a purpose. அதை ஃபுல்ஃபில் பண்ணாம யூ cannot quit. அதை ஃபுல்ஃபில் பண்ணாம நீ அதுல இருந்து விட்டு வெளியேற முடியாது. லைஃப்ல எந்த முடிவு எடுத்தா கூட ஒரு கிளாரிட்டியோட எடுக்கணும். காலேஜ்ல இருந்து ட்ராப் அவுட் ஆகுது ஒரு பெரிய முடிவு. நீ இது இல்லாம நீ முடிவு எடுத்தனா அதுக்கப்புறம் திரும்பி பார்க்கும்போது ஒரு பெரிய மிஸ்டேக், ஒரு பெரிய தப்பு பண்ணிருப்ப. உனக்கு ஜோசஃபோட ஸ்டோரி தெரியுமா? ஜோசப் ஈஜிப்ட்ல இருக்கும்போது, ஈஜிப்ட்ல ஒரு பிரிசன்ல 2 வருஷம் இருக்கும்போது there was a reason he was there. And அந்த நேரத்துல கூட it was some of his formational years, it was some of his foundational years. And அதுக்கப்புறம் தான் அவர் லைஃப்ல freedom years came into play. And அதுக்கப்புறம் தான் சுதந்திரமான வருஷங்கள்லாம் வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி அந்த 2-3 வருஷங்கள்ல அவர் கஷ்டப்பட்டது it was his formational, his foundational years. And அந்த foundational years தான் இன்னைக்கு உன் லைஃப்ல you are going through it right now. And இந்த இடத்துல you cannot quit, you shouldn't quit. இந்த இடத்துல நீ விட்டுட்டு வெளியே வரவே கூடாது, வரவும் முடியாது. இந்த இடத்துல there is a purpose and God is working in you and through you. உனக்குள்ளேயும் உன் மூலியமா தேவன் இதுல ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்காரு. இதுல நீ விட்டு வெளியே வந்துட்டேன்னா there is a lot more things you will lose in the future. And அவங்களுக்கு சொல்றதுதான், சரி உன்னோட காலிங், உன்னோட ஃபியூச்சர், உன்னோட பர்பஸ், இது எல்லாமே இந்த இடத்துல maybe you will find it. இந்த சீசன், இந்த ஃபார்மேஷன், இந்த ஃபவுண்டேஷனல் இயர்ஸ் முடிச்சுட்டு நீ வெளியே வரும்போது will be a very different person, Priya. will be a very different person. And இது உங்களுக்கும் இந்த எபிசோட பார்த்துட்டு இருக்க யாரா இருந்தாலும், if you're in a season of life where you're going through formational and foundational years, keep going.